இப்போ என்ன பண்றேன்னா என்ன பழம் கிவி டிராகன் ஃப்ரூட் போதும் நிறைய தின்னுட்டா வீடியோ எடுக்கணும்னு நினைவே இல்லை அதான் இப்போ எத்தனை பீஸ் இருந்துச்சு முதல்ல 4 பீஸ் 4 பீஸ் 8 பீஸ்ல 5 பீஸ் ஒரு பீஸ் நான் தின்னு நினைக்கிறேன் 4 பீஸ் தின்னுட்டா இன்னும் 3 எனக்கு தான் இருக்கு ஆளுக்கு கிடையாது சரியா நான் சொல்லிட்டேன் கேவல இதை தின்னு நிறைய தின்னேன் இதை தின்னு சும்மா போதும் அப்படி தானே மக்களே டிராகன் ஃப்ரூட் எப்படி இருப்பாங்க 3 பழம் 100 ரூபா ஆனா பெரிய பழமா இருந்துச்சு நல்லா பரவாயில்ல இது எவ்வளவு அழகா இருக்கும் சூப்பரா இருக்கு ஹைட் இருக்கு செமையா இருக்கும் அது கொஞ்சம் பிடிக்குது அது அந்த பழம் அது சின்ன பெருசு யாராவது சொல்ல முடியுமா மக்களே ஒரு டிராகன் ஃப்ரூட்டுக்குள்ள எவ்வளவு விதை இருக்கும் எவ்வளவு விதை இருக்குதுமா ஒரு இதுக்குள்ளே அதாவது ஒரு டிராகன் ஃப்ரூட்டுக்குள்ள எவ்வளவு விதை இருக்கு தெரியுமா இனிப்பா இருந்தது நல்லா இருந்தது ஏன்னா ஒரு பழம் 100 ரூபா 80 ரூபா அப்படி இருக்கும் நேரம் இப்போ என்ன இருந்தாலும் 3 பழம் அன்னைக்கு 100 ரூபான்னு வச்சுருந்தேன் அந்த வாங்கிட்டு வந்தேன் இனிப்பா இருக்கும் இனிப்பா இருக்கும் அது சும்மா சப்புன்றமா இருக்கும்னா நல்ல இனிப்பா இருக்கு என்னது டிராகன் ஃப்ரூட்டோட சொந்த நாடு எதுங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தெரியா எங்களுக்கு தெரியல என்ன நாடு என்னன்னு அதே மாதிரி சைனாவோ ஏன்னா சைனா சைட்ல தான் அந்த டிராகன் அது இதுன்னு சொல்லுவாங்க எப்படி அழகா இருக்கு லாஸ்ட் அது சாப்பிட்டு ஒவ்வொரு விதையா இருந்தனா வெங்காயம் அது ஊர்ன மாதிரி சப்ஜா விதை எப்படி இருக்கும் ஊதுனா அதே மாதிரி இருக்குது அது நல்லா இருக்கும் ஒவ்வொரு விதையா தனியா கட்டி ஆனா நம்ம எங்க கடிச்சதை புள்ள விதையை கடிச்சா சாப்பிடும் புள்ள அப்படியே உள்ள போயிடும் வாயில போனோமே இல்லை லக்கண்டு உள்ள போயிருக்குது அதனால கடிச்சு விதையெல்லாம் கடிக்க வேண்டாம் எவ்வளவு விதை இருக்கு அதான் அப்படியே உள்ள போயிரு விதைய ஃபுல்லா கடிக்கணும்னா எவ்வளவு நேரம் கடிக்க முடியாது எடுத்து பல்ல நடு பல்ல மக்களே மாம்பழம் இருக்கு 2-3 மாம்பழம் வீடியோ எடுத்தோம் நேற்று அதை போட்டுவிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிராகன் நேற்று போய் பாருங்க நேற்று போடுவோம் அதான் இந்த வீடியோ போடுறதுக்கு முதல்ல மாம்பழம் வீடியோ அதுக்கு எடுத்து இந்த வீடியோ அது எவ்வளோ நேரம் எடுத்த 10 நிமிஷம் ஆயிட்டாங்க டெய்லி வீட்டில் நடக்கிறதான் சும்மா ஏதாட்டு அப்படியே வீடியோ சும்மா வேலைக்கு போயிட்டு வந்து சும்மா சாப்பிட்டுட்டு ஆமாம் ஏன்னா சாப்பிட்டு நேரம் ஆச்சு இப்பவும் சாப்பிடணும் இப்போ 1 மணிக்கு சாப்பிட்டு என்ன சொன்னாங்க டீ குடிப்பாங்க எல்லாரும் நமக்கு டீ ஒத்துக்கிடாது அப்படிங்கறதுனால ஏதாச்சும் பழம் சாப்பிடுவோம் அது டெய்லிலாம் கிடையாது என்னைக்காச்சும் ஒண்ணுனாங்க அது இப்போ டீ முதல்ல காப்பி நிறைய குடிப்பேன் நான் அல்லது ஹார்லிக்ஸ் இந்த பூஸ்ட் குடிப்பேன் எனக்கு வந்து அந்த பால் பாக்கெட் பால் வந்து ஒத்து வர மாட்டேங்குது ஏதோ அதுக்கு ஏதோ ஒரு இது சொன்னான் அன்னைக்கு ஒரு கடைக்காரன் ஏதோ ஒன்று சொன்னான் அவனுக்கு அதான் இருக்குது அதனால தான் அந்த பால் ஒத்துக்க மாட்டேங்குது ஊரில் உள்ள பால் இந்த அதாவது நம்ம மாட்டில் கறந்து கொண்டு வர பால் ஒன்றும் செய்யாது இந்த பால் பாக்கெட் பால் வந்து சிலவங்களுக்கு ஒத்துக்காதான் அது எனக்கு வந்து நான் டீயோ காப்பியோ குடிச்சேன்னா அந்த ஹார்லிக்ஸோ போட்டு அந்த பாலில் குடிச்சேன் அப்புறம் அப்படியே திறஞ்சுது உள்ளவே திறஞ்சு எனக்கு வாமிட் வந்து அப்படியே பித்த மாதிரி ஆயிடும் அதனால அப்போ கிடையாது விட்டுட்டேன் பால் அந்த பொருள் பால் ஐட்டத்தையே விட்டுட்டேன் கருப்பட்டி காப்பி போட்டு கொடுத்தாலும் அந்த தேயிலை பிடிக்காது உங்களுக்கு கருப்பட்டி காப்பினா அது என்ன பண்ணணும்னா சுக்கு காப்பி போடணும் சுக்கு காப்பி போடுவாங்க காப்பி பொடி லேசாக போட்டு சுக்கு போட்டு அப்படி போட்டு எதுவும் போடுவாங்க சுக்காப்பி அப்படின்னு போடுவாங்க ஊரில் வரும் சுக்காப்பி அந்த காலத்தில் சுக்காப்பி ஃபேமஸ் சுக்காப்பி போடனாலும் அதில் தேயிலை போடுவாங்க காப்பி போடுவாங்கடி தேயிலை போட மாட்டாங்க காப்பி போட்டு போடுவாங்க சுக்காப்பி சுக்கு தேயிலை கிடையாது சுக்காப்பி அது டீ டீல இஞ்சி பழைய காலத்துல வந்து சுக்காப்பினா அதுல காப்பி போட்டு போடுறாங்க அந்த காலத்து காப்பி போடுறது இந்த லட்சுமி கிச்சிமி அந்த காப்பி தெரிஞ்சா சொல்லுங்க சுக்காப்பி எப்போ போடணும்னு சொல்லுங்க சரியா
இவன் சுக்காப்பியில தேயிலை போடணும்னு சொல்றா. அது எப்படி காப்பியில எப்படிங்க தேயிலை போடுவாங்க? சுக்காப்பி தானே, சுக்கு காப்பி. தேயிலை வேற, தேயிலை வந்து டீ. தேயிலை போடாத சுக்கு டீ ஆயிடும். காப்பி வேற, டீ வேற. ஏதோ ஒண்ணு. இன்னும் சொல்லிட்டு அவர் ஆமாண்ணே அப்படின்னு. உங்க அப்பா வந்தா நீ என்ன போட்டு கொடுப்ப? காப்பியா? காப்பி எங்க போட்டு கொடுப்ப? அந்த டீ அது. டீ தான் போட்டு தேயிலை போட்டு டீ அது. காப்பி வந்து நம்ம ப்ரூ காப்பி, நரசூஸ் காப்பி, லட்சுமி காப்பி, இதுதான் காப்பி. மக்களே என்ன மக்களே அப்படி என்னது சொல்றேன். கையில வச்சுட்டே இருக்காருல்ல, அதை கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டு அதை 3 நிமிஷம் மட்டும் தான் போடுறேன். இந்த தேயிலை டாபிக் இருந்து கட் பண்ணிடணும். எல்லாம் இருக்குது. அப்படிதான் கட்டலாம் பண்ணுறது, எடுத்தது அப்படியே போகணும். அது வந்து அப்பதான் மக்கள் வந்து என்ன அப்படின்னு நீ கட் பண்ண அப்புறம் அதை எடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு விதை கண்ணீர் நீட்டு போய் என் கை ஃபுல்லா இருந்துச்சு, நான் வெட்டினேன், அதனால கை ஃபுல்லா இருந்துச்சு. அதான் நல்லா இருக்கும். ஊர்ல பதாம் பிசின்லாம் வாங்கி வச்சிருந்தா எல்லாம் கொஞ்சம் சியா சீட்ஸ் வாங்கிட்டு போனா எல்லாம் வச்சுட்டு வந்தோம். அது இப்போ கொடுத்து விட சொல்லிடுறேன். அவங்க பண்ண வேண்டியதானே. பதாம் பிசின் போட்டு ஏதாட்டு குடிச்சா சூப்பரா இருக்கும்ண்ணே. கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இங்கே விலை ரொம்ப. ஆனால் நம்ம 2 பீஸ் தான் போடணும். நம்ம 2 பேருக்கு தான் நம்ம 10 பீஸ் போட்டு 2 கிளாஸ். நாங்கள் முதல்ல ஊரில் என்ன பண்ணிட்டேன், 4 பீஸ் போட்டோம். அது காணலை. ஆளுக்கு சிட்டியோண்டி போட்டு கொடுக்கும் ஜூஸில். அது கொஞ்சம் நிறையா போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் கொஞ்சம் போட்டோம்னாலே சரி சிட்டியோண்டிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 போட்டதில் நான் 10 போட்டேன். ஏன்னா குடும்பம் நிறைய பெரிய குடும்பமாக இருக்குன்னு 10 போட்டேன். 2 கிளாஸ் நிறைய மூணு வாங்கிட்டு இவ்வளோ பெரிய கிளாஸ்க்கு 2 கிளாஸ்க்கு வந்துட்டு பதாம் பிசி. சரி ஓகே மக்களே, பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி இப்படி ஏதாவது வீடியோ போடுவோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தெரியும் டெய்லி வியூஸ் கொடுங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வியூஸ் கொடுப்பான். அதே மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா யாராட்டும் வந்து பார்ப்பாங்க. சப்போர்ட் பண்ணுங்க. சரி அப்படியே கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெய்லி ஏதாவது போடுவோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவு போடுவோம். சரியா பார்ப்போம். ஓகே டாடா. இதுதான் 2 டிராகன் ஃப்ரூட் வெட்டி வச்சது. வெட்டும் போது எடுக்கல, வெட்டி வச்சதுக்கப்புறம் எடுத்து